பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். மணி பேச்சு வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு திரும்பவும் பொருளாதார நிபுணர், மிடில் கிளாஸ் எக்கனாமிஸ்ட் மிஸ்டர் ஆனந்த் சார் கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்வியெல்லாம் உங்க சார்பா இன்னைக்கு நான் கேட்க போறேன். அதுக்கு சாரும் இன்னைக்கு தெளிவான பல பதில்களை சொல்ல போறாரு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு சார் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அதை நான் கேட்டுடுறேன். அப்புறம் உங்க செக்ஷனுக்கு போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்கள் 2 வருஷம் கழித்து தீபாவளி கொண்டாட போகிறீங்க. போன 2 வருஷம் தீபாவளி ரொம்ப மியூட்டடாக இருந்திருக்கும் கோவிட் பேண்டமிக்னால. நிறைய பேர் நிறைய அஃபெக்ட் ஆகிருப்பீங்க இந்த பேண்டமிக்கில். ரொம்ப ரேப்பிடாக வேக்சினேஷன் நடந்ததுனால இந்த வாட்டி நிறைய பேரால் தீபாவளி கொண்டாட முடியும். அதனால் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் கூட ரெகுலராக திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி நான் 2 வருஷம் கழித்து நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன? இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. பட் தீபாவளிங்கிறது கார்த்தால எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஏர்லியாக ஆரம்பிச்சிருவோம். எங்கள் வீட்டில் நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஓகே. நார்மலி எங்கள் வீட்டில் பசங்க கிடையாது. அதனால் பட்டாசு அந்த மாதிரி செலவெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த வாட்டி என்னோடய சிஸ்டர்ஸ் சில்ட்ரன் தான் இங்கே இருப்பாங்க. இந்த வாட்டி அவங்க பெங்களூரில் அவங்க பேரண்ட்ஸோடு இருக்காங்க. அதனால் பெரிய கொண்டாட்டமும் இருக்காது, பெரிய எக்ஸ்பென்சஸ்லாம் ஒன்றும் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தீபாவளி முன்னாடி நாள் பசங்க ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணுறது தான். பட்டாசுலாம் பசங்களுக்கும் வயசாயிடுச்சு. ஸோ பட்டாசு கிட்டாஸ்லாம் ரொம்ப வெடிக்க மாட்டோம். துணிமணி வாங்குறது தான் பெரிய எக்ஸ்பென்ஸ். வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்காது. சூப்பர் சார். சார், பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து சில கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு. ஃபஸ்ட்டு நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இப்போது வேலைக்கு போகிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ஸுங்கிறது அவங்க அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ செல்லர் ஆனாங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஸ்கில் செட்ஸ் வேணும். அது ஓப்பன் மார்க்கெட்டு. நீங்கள் எந்த ப்ராடக்டை விற்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த ப்ராடக்ட்டும் சர்வீசஸையும் நீங்கள் கரெக்டாக மார்ஜின் கேல்குலேட் பண்ணணும். நம்ம ஊரில் என்ன ஆகும்னா, ஆர்வ கோளாறுல நம்ம அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் என்ன ஃபீஸ் வாங்குவாங்கன்னு தெரியாமல் நம்ம உள்ள காலை விட்டுருவோம். இது ஒன்று. ரெண்டாவது, அர்பன் ப்ரோ மாதிரி, அர்பன் கிளாப், அர்பன் ப்ரோ மாதிரி கம்பெனிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு டீச்சர் இல்லாட்டா மற்ற சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், முடி வெட்டுறது, இது மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடருக்கும் நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா கூட பல சைட்ஸ், அப்வொர்க் மாதிரி நல்ல சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்ஸ்லேருந்து நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து உங்களால் செய்ய முடியும். ஓகே சார், சூப்பர் சார். சார், இப்போ அப்ராட் ஸ்டடீஸ் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் வாங்குறது பெட்டரா, இல்லை அவங்கள்ட்ட ஆசெட்ஸை வித்துறது பெட்டரா? ஃபஸ்ட்டு ஃபாரினில் போய் படிக்கிறதுங்கிறதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. பெரிய யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், இது மாதிரி உலகத்தில் 15-20 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அந்த டாப் 20-25 யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போகிறீங்கன்னா அர்த்தம் இருக்குது. பட் இப்போ நம்ம பசங்க போகிறது டாக்டர் படிக்கிறதுக்காக உக்ரைன், அது மாதிரி எங்கேயாவது சைனா, அது மாதிரி போகிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். நம்ம நிறைய பேர் அங்கே டாக்டர் படிச்சுட்டு இங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சில பேர் போலண்டு, இது மாதிரி ஊர்லலாம் கூட போய் மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. இவங்க படிக்கிறதுக்காக போகல, இவங்க எப்படியாவது அங்கேயே தொத்தி அங்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெட்டர் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸுக்காக போகிறாங்க. ஸோ உண்மையை ஒத்துக்குங்க. எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸுக்காக போகிறீங்கன்னா நீங்கள் டிகிரி முடித்தோடனே அங்கே வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சூதாட்டம். இங்கிலாந்து மாதிரி ஒரு ஊரில் 1 இயர் தான் ஒர்க் வீசா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆனால் போலண்டு மாதிரி ஒரு கண்ட்ரியில் உங்களால் 3-4 வருஷத்துக்கு ஒர்க் வீசா வாங்க முடியும். ஜெர்மனியில் ஈஸியாக கொடுக்குறாங்கங்கிறாங்க. ஸோ நீங்கள் போகிறதே எக்கனாமிக் பெட்டர் எக்கானமிக்காக போகிறீங்க. அங்கே வேலை வாய்ப்பு பெட்டராக இருக்கும், சம்பாதிக்கலான்னு. ஸோ அந்த இடத்துல வீசா கிடைக்குமான்னு பார்த்துட்டு போங்க. கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே வேலை செஞ்சு கடனை திரும்பி அடைக்கணும். இன்னொன்று, அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு யங்ஸ்டர்ஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ எனக்கு $5000 அங்கே சம்பளம் கிடைக்கிறதுனா $3 லட்சம் சம்பளம் நீங்கள் நினைக்கிறீங்க. தவறு.
அங்கே $5000 வாங்கினாங்க, நீங்கள் செலவும் டாலரில் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் $1 வாங்குறது இங்கே 28லேருந்து ₹30 வாங்கும். ஸோ உங்களுக்கு $5000 வந்ததுன்னா ₹1,50,000 சம்பளம். ஆனால் நல்ல நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருந்தால் உங்களுக்கு $5000 வரும். இப்போ போலண்டு அங்கெல்லாம் வந்து வேலைங்கன்னா கூட உங்களுக்கு 1,4 ₹1,50,000 தான் வரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து 70,000-80,000 சம்பளத்துலேயும் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ 70,000-80,000 சம்பாதிச்சுட்டு ஒரு ₹40,000 அங்கே செலவு பண்ணிட்டு ₹30,000 மிச்சம் பண்ணுறதுக்காக நீங்கள் போலண்டு இது மாதிரி ஊர் பேர் தெரியாத கண்ட்ரிக்கு போகணுமாங்கிறது உங்களோட டெசிஷன். அதை நான் வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பாலை தனியாக தண்ணியை தனியாக பிரிச்சுருங்க. ம். நீங்கள் போகிறது எப்படியாவது அங்கேயே தொங்கி வேலை கிடைக்கிறதான்னு பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ உங்களை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக தான் நடத்துவான். பெருசாக வேலை கிடைக்காது. பட் இங்கோட பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும். புரியுது சார். சார் இப்போ அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குல்ல, அப்படின்னா என்ன? அது லீகலா இல்லீகலா இந்தியாவில்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது லீகலும் இருக்குது, இல்லீகலும் இருக்குது. ஓ. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து ரொம்ப லிக்விட் மார்க்கெட் இந்த வேர்ல்டு. ம். அது வந்து ஒரு நாளைக்கு $3-4 ட்ரில்லியன் $4,00,000 ட்ரேட் ஆகும். அதில் பெருசாக காசுலாம் சம்பாதிக்க முடியாது. உங்களை டெம்ப் பண்ணி லிவரேஜில் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ₹10 கொடுப்பீங்க, ₹10 போடுவீங்க, அவன் ₹90 கடன் கொடுப்பான். கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆனாலும் உங்களுக்கு நஷ்டம் ஆகிடும். இது வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பண்ணுற வேண்டிய ட்ரேடு. இதை வந்து உங்களை ட்ராப் பண்ணி புரோக்கரேஜ் வாங்கிறதுக்காக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் ஒரு கரன்சி மூவ் ஆகுங்கிறத பிடிபடுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வருஷக்கணக்காகும். ஒன்றும் தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது சூதாட்டம் மாதிரி பண்ணுறது. சார் இப்போ கோல்டு வாங்குன்னு சொல்றீங்கல்ல, அது பேப்பர் கோல்டா இல்லை காயின் கோல்டா? சார் 2 விஷயமா இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து பேப்பர் கோல்டுங்கிறது வந்து முதல்ல வந்து நீங்கள் போய் நகன் வாங்கினீங்கன்னா 1/2 கிராம் 1 கிராமுக்கு வாங்க முடியாது. ஸோ பேப்பர் கோல்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 பவுன் 5 பவுன் ஆன அப்புறம் நீங்கள் நகையாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் நகை கிடைக்கும். ஆனால் நீங்கள் மேக்கிங் சார்ஜஸை தெரிஞ்ச இடத்துல பேசி நெகோஷியேட் பண்ணி கரெக்டாக வாங்கணும். ஒன்ஸ் அது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது கோல்டுங்கிறது எமர்ஜென்சி பணம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லாக இருந்தால் தான் ஆர் காயினாக இருந்தால் தான் நீங்கள் பிளெட்ஜ் பண்ண முடியும். ஆமாம். பேப்பராக இருந்தால் பிளெட்ஜ் பண்ண முடியாது. அதனால் முன்னாடி பேப்பரில் வாங்கி ஒரு அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியை சேர்த்துட்டு நகையாக மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுன்னா அது பிசிக்கல் ஃபார்மேட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இல்ல வந்துட்டு சாவரன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா சார்? நான் வந்து சாவரின் பாண்டை வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது பல வீடியோ பண்ணியிருக்கேன். சாவரின் பாண்டை நீங்கள் விற்க போனீங்கன்னா இப்போ திரும்பி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். நீங்கள் மார்க்கெட் ரேட்டோட ஒரு ₹15 20 10% கம்மியாக தான் விற்கணும். பட் நான் அட்வைஸ் பண்ணுறது மிடில் கிளாஸுக்கு. தங்கங்கிறது உங்களோட எமர்ஜென்சி பணம். நீங்கள் சாவரின் பாண்டை வந்து கடன் வாங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தங்கங்கிறது எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் இந்த தங்கத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா கடனாக கொடுத்துருவாங்க. சாவரின் பால்டு பாண்டுக்கு நீங்கள் கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் தர மாட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எமர்ஜென்சி பணத்துக்கு கோல்டை வச்சுருக்கீங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கோல்டு வேணும்னா அது நீங்கள் எய்தர் காயினாவோ நகையாவோ வச்சுருந்தா தான் அதை யூஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது அது சாவரின் கோல்டு பாண்டுங்கிறது அப்பர் மிடில் கிளாஸுக்கு. அது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைலை பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஓகே சார். பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சோடனே பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சோடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே பிஸ்னஸில் பெரிய ஆளுங்க இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த ப்ராஃபிட்டை திரும்ப அப்படியே அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சில பேர்னால பண்ண முடியாது. அப்படின்னா அந்த எவ்வளோ ப்ராஃபிட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் திரும்பி வந்து நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வருது ஃபீஸு, அதை நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. பட் இதே நீங்கள் பொருளை வாங்கி விற்கிறீங்கன்னா அப்போ இன்னும் நீங்கள் திரும்பி உங்களோட டேர்ன் ஓவர் ஏறணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸாக தேவை. ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்க முடியாதுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் சர்வீசஸ் பிஸ்னஸில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கீங்களா. ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தீங்கன்னா திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டாக்டர் நீங்கள் தனியாக கிளினிக் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் பணம் எடுக்கிறது ஹையராக எடுக்க போகிறீங்க. ஸோ சர்வீசஸ் ப்ளம்பராக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா திரும்பி சரக்கில் வாங்கிறதுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நாட் யுவர் ஏஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். சார் இப்போ ஒரு 5K 6K மந்த்லி ஒருத்தரால் சேவ் பண்ண முடியும்னா அவர் கோல்டு வாங்கலாம். இப்போ ஒரு சில பேர்னால பார்த்தீங்கன்னா 2K 3K அந்த மாதிரி தான் சேவ் பண்ண முடியும். ஸோ பேப்பர் கோல்டில் 1 மில்லிகிராம் கூட வாங்கலாம். ஓகே. ₹40 கூட நீங்கள் வாங்கலாம். ஓ. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலியோட லாங் டேர்முக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சைடில் இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒரு சைடில் கோல்டும் மிக்ஸ் பண்ணி போடுறது கரெக்டு.
ஸோ ரூ. 500க்கும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் போடலாம். 1 மில்லிகிராம் கோல்டு வாங்குறதுக்கு ரூ. 40 கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மினிமம் அமௌண்ட்டுங்கிறத பற்றி கவலை கிடையாது. சார் இப்போ நம்ம மணி பேச்சு வியூவர்ஸ்க்கு நீங்க தீபாவளி விஷஸ் எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு செலவு பண்ணுங்கள். நிறைய பேர் கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க. கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு தேவையில்லாத பொருளை நீங்கள் இஎம்ஐயில் வாங்காதீங்க. பஃபட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத பொருளை வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையான பொருளை விற்கிற நிலைமை வரும். அதனால் எது தேவையில்லைங்கிறத கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா எய்தர் மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம், moneypage@gmail.com. இல்லாட்டா நீங்கள் இந்த வீடியோ கீழே போட்டிங்கன்னா இந்த தம்பி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கேட்குற கேள்வியை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இதை நாங்கள் தீபாவளி திருநாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்வியெல்லாம் சார்ட்ட கேட்டேன். சாரும் அது ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்துட்டாரு. ஸோ இதே மாதிரி வரும் வாரங்களில் நீங்க என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. அதுல இருந்து ஃபியூ கொஸ்டினை செலக்ட் பண்ணி நான் சார் கிட்ட கேட்டு உங்களுக்கான பதில்களை வாங்கி தர போறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com विजिट பண்ணுங்க. नमस्कार, मेरा नाम आनंद श्रीनिवासन है और मैं एक पर्सनल फाइनेंस कंसल्टेंट हूँ. मैं 2 यूट्यूब चैनल चलाता हूँ पर्सनल फाइनेंस के बारे में. एक मनी पेज तमिल में है. मेरे बहुत से दोस्त बोले कि मैं हिंदी में एक चैनल शुरू करूं, तो मैंने एक पैसा बोलता है नाम का एक हिंदी चैनल शुरू किया है. मैं पर्सनल निवेश के बारे में ही बात करूंगा. आप उसको सब्सक्राइब करें, अपने दोस्तों को शेयर करें. अगर आप हिंदी नहीं जानते हैं तो पैसा करें. जो आपके दोस्त हिंदी जानते हैं उनको सब्सक्राइब करने के लिए आग्रह करें. धन्यवाद, नमस्कार.